لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக நாங்கள் பல பிரயோஜனமான பாடங்களை படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பின் முதலாவது பாடமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகள் என்ற தலைப்பில் சஹீஹுல் புகாரியிலிருந்து நாங்கள் ஹதீஸ்களை படித்து வந்தோம். இன்றைக்கு நாங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு சார்ந்த விஷயங்களோடு ஒரு முக்கியமான பகுதியையும் பார்க்கவிருக்கிறோம். இதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தலைப்பிடுகிறார்கள், கிஸ்ஸத்துல் பைஆ வல் இத்திஃபாகு அலா உஸ்மான் இப்னு அஃபான் வ ஃபீஹி மக்தலு உமர் இப்னு ஸத்தாப். ஒரே ஒரு ஹதீஸ் தான், ஆனால் மிகவும் நீளமான ஒரு ஹதீஸ். அது கிட்டத்தட்ட அதில் 3 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்குது இந்த ஹதீஸினுள். முதலாவது விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சத்திய பிரமாணம் நடந்த நிகழ்வு. இரண்டாவது பகுதி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு, அவருடைய கண்ணியம், அவர்களுடைய முக்கியமான பகுதிகளை அங்கிருந்த முக்கியமான சஹாபாக்கள் ஓர்மித்து முடிவெடுத்து இவர்கள் ஒரு சிறந்த சஹாபி என்று அவர்கள் ஒன்றுபட்ட ஒரு நிகழ்வு. மூன்றாவது பகுதி, உமர் இப்னு ஸத்தாப் அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற அந்த வரலாற்று பின்னணி. இந்த 3 பகுதிகளும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக ஹதீஸாக இது அமைந்திருக்கிறது. இது சஹீஹுல் புகாரியில் 3700வது ஹதீஸாக நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டால், இவர் கூஃபாவை சேர்ந்தவர். இவர் ஒரு முஹதரம் யாரு? யமனியா. முஹதரம் யாரு? முஹதரம் என்று சொல்லக்கூடியவங்க உவைசுல் கர்னி ஒரு முஹதரம். இப்போ வரதான் பார்ப்பேன். வெளியூர்ல வந்து செட்டில், வெளியூர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை காணவும் இல்லை. இப்ப ரெண்டுமே நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் தான் யார்? இவரே அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லக்கூடியவர். இவரே எந்த அளவுக்கு இவருடைய அதாவது காலப்பகுதியில் வாழ்ந்தார்னா, ஜாஹிலியா காலத்தை கூட இவர் அடைந்திருந்தார். ஜாஹிலியா காலத்தை கூட அடைந்திருந்தார். ஆனா இவர் மரணிச்சாரு ஹிஜ்ரி 74 மரணித்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கலாம். சரி, இவர்களுடைய ஆசான்கள் அப்படின்னு பார்த்தால் விசேடமாக உமர் இப்னு ஸத்தாப், ஆயிஷா, அப்துர் ரஹ்மான் இப்னு அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி போன்ற பெரும்பெரும் சஹாபாக்களுடைய மாணவராக இவர் இருந்தார். அப்ப இன்னும் நிறைய இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. நாம பார்க்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி நிறைய முக்கியமான சஹாபாக்களுடைய மாணவராகவும் இவர் இருந்தார். சரி, அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யறாரு? இந்த நிகழ்வு அறிவிக்கிறார். இவரோட பேர் என்னது? அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லக்கூடியவர். சரி, இப்ப இவரே சொல்றாரு, நான் ரஅய்து உமர் இப்னு ஸத்தாப், உமர் இப்னு ஸத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் நான் கண்டேன். அவங்க எப்ப கொல்லப்பட்டாங்க? ஹிஜ்ரி 23 துல்ஹிஜ்ஜா மாதத்தில் கொல்லப்பட்டாங்க. யாரே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவர் சொல்ற அம்ர் இப்னு மைமூன் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு
சில நாட்களுக்கு முன்னால நான் அவர்களை காண்கிறேன். காண்கின்ற பொழுது வகஃப அலா ஹுதைஃபத பின் யமானி உஸ்மான் இப்னு ஹுனைஃப். அப்ப உஸ்மான் இப்னு ஹுனைஃபும் அதே போன்று ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்ப இவங்களுக்கு முன்னால இவங்களோட யார் நிக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ஹுதைஃபத் இப்னு யமானும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் இந்த ரெண்டு பேரும் ஈராக்ல ஒரு பகுதியை இவர்களுடைய ஆட்சியில பிடிக்கிறாங்க. யார் ஆட்சியில? உமருடைய ஆட்சியில. அப்ப அந்த ஆட்சியில பிடிச்ச அந்த இடத்துக்கு ஆமிலாக என்ன செய்யறாங்க? இவங்க ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க. பொறுப்புகள் கொடுத்து அந்த பொறுப்புகளை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? யார் அனுப்புறாங்க? யார் அனுப்புறாங்க? ஹுதைஃபத் இப்னு யமான் அவரும் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் இந்த ரெண்டு பேரையும் பொறுப்பா அனுப்புறாங்க. இப்ப இவங்க அங்க இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட அவங்களோட அந்த நடந்த விஷயங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, போனீங்களே, உங்களுக்கு அந்த பொறுப்பை எப்படி செஞ்சீங்கன்னு விசாரிக்கிறாங்க. சரி, அந்த விசாரணை பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு அவங்க கேட்கிறாங்க. யாரு? உமர்ல கேட்கிறாங்க, கைஃப ஃபஅல்துமா, நீங்க எப்படி செஞ்சீங்க, உங்களோட பொறுப்பை நீங்க எப்படி செஞ்சீங்க? அத்தகாஃபானி அன் தகூனா கத் ஹம்மல்துமல் அர்த மா லா துதீக், நீங்க பயப்படுறீங்களா அந்த நிலத்துக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதாவது நீங்கள் சுமத்து விட்டீர்கள் நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு அனுப்புனாங்கன்னு கேட்டா, அந்த நிலப்பகுதி அந்த ஊர்ல அதாவது ஹராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு, ஜிஸியான்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. ஹராஜ்னு சொன்னா இவங்க ஒரு ஏரியாவை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றினதுக்கு பின்னால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்குது, வருமான நிலங்கள், அந்த நிலங்களை அவங்களுக்கே கொடுக்குறது. இவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த பகுதி வராது. ஹராஜ்னு சொல்லக்கூடிய அந்த 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 பகுதி அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்கள கையிலேயே அந்த நிலத்தை கொடுக்குறது. கொடுத்துட்டு அவங்க அந்த நிலத்தை விவசாயம் செய்வாங்க. அதுல இருந்து ஒரு வரி, ஒரு சிறிய ஒரு கணக்கெடை செய்வாங்க, அறவிட்டு செய்வாங்க. இது அவங்க இஸ்லாத்துக்கு வராத காலத்தில். இதெல்லாம் எந்த நிலைமையில இது அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க டைம் கேட்கிறாங்க. அப்ப சரி, நீங்க என்ன செய்யுங்க, எங்கட ஆட்சி தான் அங்க இருக்கும், இந்த நிலமும் உங்கள்கிட்ட இருக்கட்டும், அதை நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்களே விவசாயம் செய்யுங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கணக்கை நீங்க வரியா தரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஆட்சியாளர் கூறுவார். அந்த எவ்வளவு செல்வத்தை அந்த ஆட்சியாளர் நியமிப்பாரு. அது ஒரு சின்ன ஒரு கணக்காக தான் இருக்க போகுது. ஜிஸியான்னு சொல்லக்கூடியது வேற. ஜிஸியான்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு ஊரை பிடிக்கிறது. பிடிச்சதுக்கு பின்னால அங்கு இருக்கக்கூடிய ஆண்கள், வயதுக்கு வந்த ஆண்கள், அதுவும் சக்தி பெற்றவர்கள், வசதியானவர்கள், இவர்கள் ஒவ்வொரு தலைக்கும் ஒரு கணக்குன்னு சொல்லி அதை விடுகிறது. அது எவ்வளவு வரும்னு சொன்னா ஒரு சின்ன கணக்கு தான் வரப்போகுது. அதே நேரத்தில் அவங்கள வசதி இல்லாதவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அப்ப இதெல்லாம் எடுத்துட்டு இந்த இஸ்லாமிய ஆட்சியாளருடைய கடமை என்ன தெரியுமா, அவங்களுக்கு முழு வசதியை செஞ்சு கொடுக்கணும். அதாவது சும்மா வரியை மட்டும் வாங்கிட்டு வரியை மட்டும் அள்ளி ஏற்றி நாங்க சந்தோஷமா இருப்போம் அல்லது நாங்க வசதியோட வாழ்றதுக்காக வரிய அறவிடுற விஷயம் அல்ல. இதப்படி இந்த முந்திய ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சு, அந்த என்னது அந்த ஆக்கிரமிப்புகள்ல இருந்து என்ன செஞ்சிச்சு, அந்த நாடுகள்ல இருந்து அந்த நாடுகள்ல இருந்து முக்கியமான பொக்கிஷங்கள் எல்லாம் கடத்திட்டு போனாங்க. அந்த அப்படியான வேலை அல்ல. என்ன செய்வாங்க, இவங்க அவங்க அவங்களோட நாட்டுல அவங்களோட ஊர்ல அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய மதத்தை அவங்க பின்பற்ற போறாங்கன்னு அவங்க அதை பின்பற்றி கொண்டு இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த ஜிஸியா பிரச்சனை எல்லாம் இல்லை, அவங்களோட மதத்தை அவங்க பின்பற்றுவாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு முஸ்லீம்களால் முழு பாதுகாப்பும் கொடுக்கப்படும். முஸ்லீம்கள் செய்யப்படும் முழு பாதுகாப்பும் கொடுக்கப்படும். அப்ப இதுதான் ஹராஜ் என்பதற்கும் ஜிஸியா என்பதற்கும் உரிய வித்தியாசம். சரி, இப்ப இவங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டுக்கு தான் அனுப்பியிருந்தாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் ரெண்டு பேரையும் அனுப்புனாங்க? ஹுதைஃபத் இப்னுல் யமான்
ரெண்டாவது உஸ்மான் இப்னு ஹுனைஃப், இந்த ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க. சரி, இப்ப அனுப்பி போட்டு மறுபடியும் கேட்கிறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. என்ன செய்யுங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு அவங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதாவது நீங்கள் அவர்களுக்கு சுமத்தி இருக்கிறீர்களா அப்படின்னு பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, நாங்க பெருசாவெல்லாம் நாங்க அளவீடு செய்யல, அவங்கள்ட்ட இருந்து பெரிய கணக்கெல்லாம் நாங்க வாங்கல, அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட ஒரு பகுதியை தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்ப ஏன் உமர் ரலியல்லாஹு மறுபடியும் கேட்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அநியாயம் நடந்து விடக் கூடாது. யாருக்கு? இந்த ஜிஸ்யா வாங்கினாங்கல்ல அந்த மக்களுக்கு அநியாயம் நடந்து விடக்கூடாது, சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் அங்க நடந்து விடக்கூடாது என்று அவர்கள் பயந்தார்கள். இதனால அவங்க இப்படி மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. சரி, இப்ப கேட்டுட்டு இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஇன் சல்லமனி அல்லாஹ் தஆலா என்னை உயிரோடு கொஞ்ச காலத்துக்கு வச்சாண்டா லஅத அன் அராமில் அஹ்லி இராக், ஈராக் வாசிகள் விதவை பெண்கள் யாரிடத்திலும் கையேற நான் விட மாட்டேன். ஏன்னா நான் அவளுக்கு என்ன செய்வேன்? அவளுக்கு வசதிகளை நான் செய்து கொடுப்பேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை சொல்லி ஒரு 4 இரவுகள் தான் கடந்திருக்கும். அந்த 4 இரவுகள் கடந்த அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்படுகிறார்கள், கத்தியால் குத்தப்படுகிறார்கள். சரி, இப்ப அந்த செய்தியை அம்ர் இப்னு மைமூன் தான் எனக்கு அறிவிக்கிறாரு. யார் அறிவிக்கிறாரு? அம்ர் இப்னு மைமூன். சரி, அவர் சொல்றாரு, இப்ப நான் இன்னி லகாயிமுன் மா பைனி வ பைனஹு இல்லா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கதாத் உஸீப. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த நேரத்துல குத்தப்பட்டாங்க கத்தியால? ஒரு ஃபஜ்ர் டைம். அப்ப அந்த ஃபஜ்ர் நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்படுகிறார்கள். அப்ப அவர்களுக்கும் யாருக்கும்? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் எனக்கும் நடுவுல தூரம் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அவ்வளவு கிட்ட நான் நிக்கிறேன். யாரு? அம்ர் இப்னு மைமூன் சொல்றார், நான் அவ்வளவு கிட்ட நிக்கிறேன் சஃப்ல. அவர் குத்தப்படுறதுக்கும் அவர் நின்ற இடத்துக்கும் எனக்கும் தூரம் என்னன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் தான். அவ்வளவுதான் தூரம். அவ்வளவுக்கு பக்கத்துல நான் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரி, இப்ப அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுக நேரம் ஆயிட்டா இகாமத் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதா மர்ர பைன ஸஃப், என்ன செய்வாங்க? 2 சஃப்புகளுக்கு மத்தியில் அப்படியே 2 சஃப்புகளாக செல்லுவாங்க. சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் இடைவெளிகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? இஸ்தவு, நேரா நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. இடைவெளிகளை பூர்த்தி செய்ய சொல்லுவாங்க. இவ்வாறு பூர்த்தியானதுக்கு பின்னால என்ன செய்வார்கள்? தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவருடைய வளமை. இந்த வளமையில தான் அன்றைய ஃபஜ்ர் தொழுகையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சஃப்களுக்கு இடையில் சென்று நேரா நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால மக்கள் எல்லாம் நேரா நின்றதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர் சொல்லி சத்தமாக தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்றாங்க. சரி, தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்னாங்கன்னா ஃபஜ்ர் தொழுகையில அவங்க என்ன சூரா ஓதுவாங்கன்னு கேட்டா சூரா யூசுப் ஓதுவாங்க. என்ன செய்வாங்க? சூரா யூசுப் ஓதுவாங்க, அல்லது சூரத்து நஹல், அல்லது அதே போன்ற நீளமான சூறாக்களை ஓதுவாங்க. ஏன்னு கேட்டால் தூரத்திலிருந்து வரக்கூடியவங்க அல்லது பிந்தி வரக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு ஓதுவாங்க. சரி, இது இவங்களுடைய ஒரு வளமையான ஒரு செய்தியை அம்ர் இப்னு மைமூன் சொல்லி காட்டுறார். ஏன்னா அம்ர் இப்னு மைமூனுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பு என்னது? நாலு நாளைக்கு முந்தி கண்டதா தொடர்பு. என்ன தொடர்பு? அம்ர் இப்னு மைமூனுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்னது? சகோதரர், சகோதரிடம் மகன். அது போன கிளாஸ்ல. அது யாரு சகோதரிடம் மகன்? உபைதுல்லாஹ் இப்னு அதி இப்னு அல் ഖിയാർ யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரிடம் மகன். அது வேற, அது போன கிளாஸ். இதை நாங்க என்ன சொன்னோம்? அம்ர் இப்னு மைமூன் இவரை பத்தி நாங்க நாங்க என்ன சொன்னோம்? அம்ர் இப்னு மைமூனுடைய ஆசான் தான் யாரு? உமர் இப்னு கத்தாப். அவருடைய உஸ்தாத் யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரி,
இப்ப உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. கேட்டதோடே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த சத்தம் வருகிறது, கதலனி அவ் அகலனி அல் கல், ஒரு நாய் என்னை கொன்று விட்டது அல்லது என்னை சாப்பிட்டு விட்டது என்ற சத்தம் அவர்களை குத்திய பொழுதும் அந்த சத்தம் வெளிப்பட்டது. இவரை குத்தியவன் யார்? அபூ லுஅ்லுஆ அல் மஜூசி. அபூ லுஅ்லுஆ அல் மஜூசின்னு சொல்லக்கூடியவன். இவன் யாருண்டா முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை. அந்த நேரத்துல மதீனாவுக்கு முஸ்லிம் அல்லாத, யாரு முஸ்லிம் அல்லாத அடிமைகளை வருவதற்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது வெளியூர்கள். ஏன் காரணம்னா அவங்க வந்தாங்கன்னு என்ன செய்வாங்க, அவங்களுடைய நடைமுறை கலாச்சாரங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசமான கலாச்சாரங்களை கொண்டு வந்து மதீனாவில் பழக்கி விட்டுருவாங்க என்ற ஒரு முக்கியமான ஒரு காரணம். வேற காரணங்களும் இருக்கலாம். அந்த காரணங்களை வச்சு தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப அதுல முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி. என்ன கேட்டாங்கன்னா, இந்த அபூ லுஅ்லுஆன்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த கொள்ள வேலை கொள்ளன்னு சொல்லுவாங்களே, என்ன கொள்ளண்டா, இந்த இரும்புகளை அடிச்சு அந்த இது கத்தி செய்யறது, வாள் செய்யறது, தேர்ச்சி போன ஒருத்தன் தான் இவன். யாரு? அபூ லுஅ்லுஆ. அப்ப இவங்க முகீரா சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அனுமதியோட தாங்க, ஏன்னா இவனால வந்து முஸ்லிம்களுக்கு வந்து என்ன இருக்குது, பிரயோஜனம் இருக்குது. ஏன்னா யுத்தத்துக்கு போறதுக்குரிய ஆயுதங்கள்லாம் இவன்கிட்ட சொல்லி செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்ப சென்னத்தோட சரி இவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. இவ்வாறு உத்தரவு கொடுத்து அப்துல்லா இப்னு, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அடிமைகளை வச்சிருந்தாங்க. யார் வச்சிருந்தாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இப்படியான அனுமதியின் பேர்ல அடிமைகள் அவங்கள்ட்டையும் இருந்துச்சு. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்ப எது வரைக்கும் நாம பார்த்தோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்றாங்க. சொன்ன நேரத்தில் என்ன செய்யறான்? அபூ லுஅ்லுஆ அல் மஜூசி அவர்களை கத்தியால் குத்தி விடுகிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன? என்னை ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது அல்லது கொன்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவன் என்ன செய்யறான்? கத்தியால குத்திட்டு ஃபகாரல் இல்ஜு பிசிக்கீனின் தாத்தி தரஃபை. இவன் என்ன செஞ்சான்னா, இவரை கொல்றதுக்காக வேண்டி ஒரு கத்தியோடு செஞ்சிருந்தா அப்படின்னா ரெண்டு பக்கமும் கூறும். இப்ப நடுவால கையில பிடிச்சா ரெண்டு பக்கமுமே கூறும். அப்ப இவரை குத்திட்டு இவன் அப்படியே ஓடுறான். ஓடுற நேரத்துல வலது பக்கம் இடது பக்கம் யாரெல்லாம் நின்றாங்களோ அவங்களை எல்லாரையும் குத்துறாங்க. அப்படியே குத்தி 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 போறாங்க. இந்த எழுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் பாதிக்கப்பட்டிருக்குதா? இந்த எழுத்தின்னு சொல்ற யாருக்குன்னு கேட்டால் அரபு அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இவங்க என்ன பேர் சொல்லுவாங்க? எழுத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த எழுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த அபூ லுஅ்லுஆ அல் மஜூசிக்கு தான் எழுத்தின் பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப இவன் என்ன செஞ்சான்டா, இப்படி அவனோட வலது பக்கம் இடது பக்கம் இருந்த எல்லாரையுமே குத்துறான். கடைசியாக இவன் 13 சஹாபாக்கள் என்ன செய்யறான்? 13 பேர், அதாவது சஹாபாக்கள் இருப்பாங்க, அதே நேரத்தில் தாபியங்கள் இருப்பாங்க. இப்படி முக்கியமான 13 பேரை இவன் என்ன செய்யறான்? இவன் அந்த இடத்துல வந்து இவன் வெட்டுறான். அதுல 7 பேர் என்ன செய்யறாங்க? 7 பேரும் மரணிச்சிடறாங்க. 7 பேரும் மௌத்து. சரி, இப்ப இதை என்ன செய்யறாருன்னா, இந்த நடத்தையை வந்து இவன் செய்யற வேலையை ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கிறார். அங்க தொலை வந்தவர் அவர் என்ன செய்யறாருன்னா புர்னுஸ்ன்னு சொல்லுவாங்க. புர்னுஸ்ன்னு சொல்றது வந்து அதாவது ஒரு நீளமான ஒரு ஆடை, இப்பயும் புர்னுஸ்ன்னு சொல்லி பாவிக்கிறது தான். நீளமான ஆடை தொப்பியோட சேர்த்துவார், கை தொப்பியோட சேர்த்துவார். இன்னைக்கு நாங்க குளிருக்கெல்லாம் நாங்க என்ன செய்வோம், அணியக்கூடிய ஒரு ஆடை, அடுத்த நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஆடையை கலட்டி என்ன செய்யறாருன்னா அவனோட முகத்துல போட்டு அப்படி ஆளை பிடிக்கிறார். ஆள் பிடிபட்டத்தோட இவன் என்ன செய்யறான்னு பார்த்தா, இதுக்கு பின்னால் எனக்கு ஓட முடியாது, நான் மாட்டிக்கிட்டேன், மாட்டினா இப்படியும் கொண்டுடுவாங்க. அவனை என்ன செய்யறான்? தற்கொலை செய்து கொள்கிறான். சரி, அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப குத்தப்பட்டான். இப்ப ஃபஜ்ர் தொழுக இன்னும்
நடக்கல. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பிச்ச நேரத்துல தான் இது நடக்குது. இப்ப பக்கத்துல யார் நிக்கிறாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. அவங்கள கைய பிடிச்சி அவங்கள சஃப்ல முன்னுக்காக்கி தொழுகை செல்றாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? தொழுகைய மிகவும் சுருக்கமாக தொழுது முடிக்கிறாங்க. இப்ப இந்த இவ்வளவு நடக்குது தானே, அங்க பெரிய லைட் எல்லாம் போட்டா இருந்துச்சு இல்ல, இருளா தான் இருந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு வெளிச்சம் இருந்தா இருந்திருக்கலாம். இப்ப யாரெல்லாம் உமர் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வரலாறு தெரியும். இப்ப பக்கத்துல இருந்தவங்களுக்கு இவர் கொல்லப்பட்டுட்டாரு, அதனால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முன்னுக்காய் தொழுவிச்சாங்க, இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அந்த மஸ்ஜிதுல தொங்கல்ல அந்த மூளைகள்ல தொழுதவங்களுக்கு இது சம்பந்தமாக ஒன்றும் தெரியாது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கடா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர்னு மட்டும்தான் சொன்னாங்க. இவங்க மறந்துட்டாங்களோ, ஏதோ நடந்துட்டோ, அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாதே. அப்ப இவங்க இத அடிப்படையாக வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்றாங்க. இப்ப சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லி இவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த சொல்ற நேரத்துல தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முன்னுக்காக என்ன செய்யறாங்க? இவங்க தொழுது முடிக்கிறாங்க. இப்ப தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழைச்சி சொல்றாங்க, உந்துர் மன் கத்தலனி, என்னை யாரு குத்துனதுன்னு பாருங்க, யாரு குத்துனதுன்னு பாருங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து இவங்க சொல்றாங்க, போலாம் அல் முகீரா, முகீராவுடைய எனது அந்த அடிமை தான் உங்களை குத்தினான் அப்படின்னு இவன் சொல்றான். கால அஸ்ஸன, இவன் பாருங்க உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்துல கூட கால அஸ்ஸன, அந்த ஒரு கலைஞனா என்னை குத்தினான், அப்ப அவ்வளவு திறமசாலியா என்ன குத்தினான் அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, காத்தலல்லாஹ், அல்லாஹ் அவனை கொல்வானாக, அழித்து விடுவானாக சொல்லிட்டு, நான் அவனுக்கு நல்லது தான் நான் ஏவினேன், நான் அவனுக்கு என்ன செஞ்சேன், தவறுதலாக நான் எதுவும் சொல்லவில்லையே, நல்ல விஷயத்தை தான் நான் அவனுக்கு ஏவினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி லம் யஜ்அல் மீத்ததி பியதி ரஜுலின் யத்இ இஸ்லாம், நான் முஸ்லிம் என்று வாதாடுகின்ற ஒரு மனிதனுடைய கையால எனது மரணத்தை அல்லாஹ் வைக்காமல் விட்டானே, அதுக்கு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப இவன் ஏன் கொண்டான்? அபூ லுலுவா ஏன் கொண்டான்னு கேட்டா, அபூ லுலுவாக்கும் எஜமான் யாரு? ஷுபத் இப்னு முகீரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு உமர் ரலியல்லாஹு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு வந்து உமர் ரலியல்லாஹு வழங்கியது வந்து யாருக்கு சார்பாக நீதமா வழங்கினாங்க. அது இவட பார்வைக்கு வந்து அது எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க, அவருக்கு சார்பாக அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதுதான் என்னுடைய கோபம். அந்த கோபத்துக்கு ஒரு ஹலீஃபாவை என்ன செய்யறாங்க? ஒரு ஹலீஃபாவே குத்துற அளவுக்கு இவன் போயிட்டான். சரி, இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப நீங்களும் உங்களோட தந்தை யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நீங்க ரெண்டு பேரும் மதீனாவுல வந்து உலூஜ் எழுதின யாரு? நான் சொன்னமே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வேறு பாசைகள், அதாவது வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வேறு பாசைகள் பேசக்கூடிய அஜமிகள் அடிமைகள், இவர்கள் மதீனாவுக்கு அதிகமாக வரணும்னு சொல்லி நீங்க தான் விரும்புனீங்க, நீங்களும் உங்களுடைய தந்தையும். அதே நேரத்தில் உங்களோட தந்தை கிட்ட என்ன இருக்குது? அதிகமான அடிமைகளும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அப்ப இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, ஃபகால இன் ஷிஇத ஃபஅல்து, நீங்க விரும்புனா நான் அவங்கள கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யார? அந்த அடிமைகள். அப்ப அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கதப்த, என்னது? நீங்க தவறா பேசுறீங்க. இந்த கதப்தன்னு சொல்லக்கூடியது பொய் சொல்றதுதான். ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, நீங்க தவறுதலாக சொல்றீங்க. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லக்கூடியது வந்து பிழையான கருத்து. அவங்க இப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடிமைகள் வந்து உங்களுடைய பாஷையா அவங்க பேசுறாங்க, உங்களுடைய கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறாங்க, உங்களை போல அவன் ஹஜ்ஜிங் செய்யறான். அவங்க யாரு? முஸ்லீம்கள். முஸ்லீம்களை எப்படி கொல்றது? கொல்ல முடியாது. என்னது? இது தவறான கருத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப இவ்வளவு நடந்து முடிஞ்சு. இப்ப இது வரைக்கும் அவங்க எங்க இருக்கிறாங்க?
மஸ்ஜிதுல தான் இருக்கிறான். மஸ்ஜித் இருந்து கொண்டு அந்த நிகழ்வு நடக்குது. சரி, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இப்ப கொண்டு செல்லப்படுகிற பொழுது நாங்களும் அவரோட சென்று கொண்டு இருக்கிறோம். இப்ப சென்று கொண்டு இருக்கிற பொழுது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இதற்கு முன்னால எந்த ஒரு சோதனையும் வராத மாதிரியும் ஒரு பெரிய ஒரு சோதனையில மாட்டிக்கொண்டதை போன்றும் அன்றைய நாள் அவர்களுக்கு காணப்படும். ஏண்டா அங்க ஒரு பெரிய ஒரு கூட்டம் குத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, மரணிச்சிருக்கிறாங்க. ஹலீஃபாவையே குத்திட்டாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்களையே அவர் குத்திட்டாங்க. இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு சரியான கவலை. அப்ப அதுல சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன செஞ்சுவாரு, அவரு கொஞ்சம் இது பெரிய ஒரு காயம் இல்லை, அவர் எழும்பிடுவாரு, அவருக்கு சுகமாயிருன்றாங்க. இன்னும் சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசாஃப் அலை. ஆனா நிலைமையை பார்த்தா மோசமாக இருக்குது. அவரு இதுக்கு பிறகு எழும்புற மாதிரி எங்களுக்கு விலங்கல்ல, மரணம் தான் என்ற மாதிரி ஒரு சிலர் பேச்சு கொள்றாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களோட வயிறு கிழிக்கப்பட்டுச்சு. வயிறு என்ன செய்யப்பட்டுச்சு? நன்றாகவே கிழிக்கப்பட்டுச்சு. அப்ப கிழிக்கப்பட்டு இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நபீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பானத்தை கொடுக்குறாங்க. நபீதுன்னா என்னது? இந்த ஈத்தம்பழத்தால செய்யக்கூடிய ஒரு பானம். அந்த பானத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த அந்த பானம் என்ன செய்யுது, அப்படியே போன மாதிரியே வெளியாகுது. அப்ப இவங்களுக்கு இது வெளியாகக்கூடியது இரத்தமா அல்லது குடித்த பானமான்றது இவங்களுக்கு தெரியாமல், ஏண்டா இரண்டும் ஒரே கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, இல்ல இது வெளியானது ரத்தம் தான் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லது பானம் தான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி லெபனை கொடுக்குறான், பாலை கொடுக்குறான். அப்ப பாலை கொடுத்து பார்த்தா அந்த காயத்தால பால் அப்படியே வெளியாகும். அப்ப வெளியானத்தோட இவங்க முடிவுக்கு வராங்க, என்னது, இவரை காப்பாத்தியல, இவர் மரணிக்க போறார், இவருக்கு மௌத் என்ன செஞ்சிட்டு மௌத்துடைய நேரம் வந்து விட்டது என்பதை இவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய அன்றைய காலத்து மருத்துவங்கள் அவ்வளவு அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இல்லையா. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறாங்க, சரியான கவலை. எந்த அளவுக்குண்டா, இதுக்கு முன்னால இப்படி ஒரு சோதனை ஒன்று வந்த மாதிரி மக்களுக்கு இல்லை, அவ்வளவு கவலையோடு ஆழ்ந்து போய் இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள், அப்படித்தானே, ஒரு சம்பவம் நடந்தா என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதுல சிலர் சொல்லுவாங்க, இல்ல உமர்லாம் ஒண்ணு நடக்காது, ஒரு சாதாரணமான காயம் தான்டா. சிலவங்க சொன்னாங்க, இல்ல இந்த காயத்தால அவங்க மரணிச்சிடுவாங்க அப்படின்னா. சரி, இந்த காயத்துடைய ஆழம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு உபாயம் கொண்டு பாவிக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு பானத்தை கொடுக்குறாங்க. அந்த பானம் என்ன செய்யுது, அப்படியே வெளியாகுது. வெளியாகிற நேரத்துல இவங்களுக்கு அந்த கண்டுபிடிச்சு கொள்ளையில மாதிரி இருந்துச்சு, இது இரத்தமா அல்லது இந்த பானம் தான் வெளியாகுதா அப்படின்னு சொல்லி. அப்ப அதே நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இது விளங்காமறதுக்காக வேண்டி பால் என்ன செய்யறாங்க, பாலை கொடுக்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய அந்த காயத்தின் மூலமாக அந்த பால் அப்படியே வெளியாகுது. அப்ப இவங்க முடிவெடுக்கிறாங்க, என்னது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. சரி, இப்படி இருக்கிற நேரத்துல இப்ப மக்கள் அவங்கள சந்திக்கிறாங்க, சந்திச்சு அவங்கள புகழ்ந்துட்டு போறாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு வாலிபன் வாரார். அன்சாரி சஹாபாக்களை சேர்ந்த, அதாவது அன்சாரியை சேர்ந்தவர் ஒருவர். இவர் சொல்றாரு, அமீருல் மோமினீன், நீங்க என்ன செய்யுங்க, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மாராயத்தை வைத்திருக்கிறான். எதனாலண்டா, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை பிடித்திருந்தீர்கள். அதே நேரத்தில் இஸ்லாத்துல உங்களுக்கு சிறப்புகள் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். இப்ப நீங்க கலீஃபாவாக நியமிக்கப்பட்டீங்க. அந்த நேரத்துல நீங்க நீதமாக இருந்தீங்க, உங்களோட ஆட்சி நீதமாக இருந்துச்சு. அதற்கு பின்னால உங்களுக்கு இந்த ஷஹாதா கிடைத்திருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மாராயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உமர் என்ன சொன்னாங்க தெரியுமா, வதித்து அன்னதாலிக கஃபாஃபுன் லா அலைய வலாலி, எனக்கு சாதகமும் இல்லாமலுக்கு பாதகமும் இல்லாமலுக்கு எனக்கு அது ஒரு சாதாரணமான நிகழ்வுகள் தான் அப்படின்றான். இதுதான் ஒரு மோமினோட நிலைப்பாடு இல்லையா. தான் செய்யக்கூடிய நலவுகளை வச்சு நான் தொழுகிறேன் தானே, நான் இவ்வளவு இபாதத் செய்யறேன், நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. மோமின்கள் ஈமான்ல உறுதியானவங்க அது அப்படியே நினைச்சு ஏமாற மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி அதெல்லாம் எனக்கு சாதகம் பாதகம் இல்லாமலுக்கு அது இருந்தா போதும்,
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த வாலிபன் போனதுக்கு பின்னால அந்த வாலிபனை மறுபடியும் கூப்பிட்டு சொல்றாங்க, சகோதரா, உங்களுடைய ஆடை நிலத்தை துடைத்து கொண்டு செல்கிறது, நிலத்தில் சேர்ந்து இருக்கிறது, நீங்க உங்களுடைய ஆடையை உயர்த்தி கொள்ளுங்கள். ஏனென்றா உங்களுடைய ஆடை நீங்க நீண்ட காலம் பாவிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ரப்பை நீங்கள் மிச்சம் பயந்து கொள்றதுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல கூட அவனுடைய தாவா செய்கின்ற மக்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்ப அப்துல்லா அழைக்கிறாங்க. யார் அப்துல்லா? தனது மகன் அழைக்கிறான். அழைச்சி, அப்துல்லா, நீங்க என்ன செய்யுங்கடா, எனக்கு எவ்வளவு கடன் நீங்க பாருங்க. இது யார்? இது ஹலீஃபா இல்லையா? ஹலீஃபா கேட்கிறாரு, எனக்கு எவ்வளவு கடன் நீங்க பாருங்க. அப்ப கடன்லாம் கூட்டி பார்த்தா 86,000 திர்ஹம் அல்லது தீனார். 86,000 எவ்வளவு பெரிய காசு இல்லையா? அந்த பணம் பெரிய ஒரு அமௌண்ட். அப்ப 86,000 என்னது திர்ஹமோ அல்லது தீனாரோ இவங்களுக்கு கடன் இருந்துச்சு. அப்ப கடனை பார்த்து சொல்றாங்க 86,000 அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன நேரத்துல இவங்க சொல்றாங்க, இப்ப உமருடைய சொத்துக்கள், உமர்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் தானே, அந்த சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து அதனால கொடுக்கலும்னா அதை வச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லை, போதாது அப்படின்றால் நீங்க என்ன செய்யுங்க, பனு அதி இப்னு காப், இவங்க யாருக்கு கேட்டா உமருடைய கிளையார், இவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. இவங்க குறைஷிகளுக்கு பிரிஞ்ச ஒரு பிரிவு. இந்த காபுன்னு சொல்ல, அதாவது அதின்னு சொல்லக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அதாவது முந்திய பாட்டனார் சொல்லக்கூடியவர் தான் அதி. அப்ப அதுல பிரிஞ்சவங்க தான், அதுல பிரிஞ்சு வந்தவர் தான் இவர். அப்ப அதுல பிரிஞ்சு வந்தவர்கள் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் கேளுங்க. அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் போதாது என்று வந்துச்சுன்னா குறைஷிகள்கிட்ட கேளுங்க. ஏன்னா குறைஷிகள் தான் மெயின், அங்கிருந்து இது பிரிஞ்சு அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. அவங்கள்ட்டையும் போதாம பொழிஞ்சுன்னா அவங்களை தாண்டி யார்ட்டையும் போய்க்கிறார், என்ன செய்ய வேண்டாம், யார்ட்டையும் பேய்த்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சரி, இது ஒரு நிகழ்வு. அடுத்தது அப்துல்லாவை கூப்பிட்டு சொல்றாங்க. யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போங்க, பேய்த்து அவங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க. சொல்ல போகல உமர் சலாம் சொன்னார்னா சொல்லணும். என்ன சொல்லக்கூடாது? அமீருல் மோமினின் சலாம் சொன்னார்னு சொல்லக்கூடாது. உமர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. உமர் உங்கள்கிட்ட உத்தரவு கேட்கிறாரு, அவருடைய 2 தோழர்களுடனும் அடக்கம் செய்யப்படுவதற்கு உங்களுடைய உத்தரவை கேட்கிறாரு அப்படி நீ கேளுங்க. அப்போ இப்னு உமர் என்ன செய்யறாங்க, பேய்த்து சலாம் சொல்லி உத்தரவு கேட்டு நுழைகிறாங்க. அங்க பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, இடத்துல இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்க தந்தை சொன்னதை போன்று உமர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு, உமர் இப்னு கத்தாப் உங்களுக்கு சலாம் சொன்னார்னு சொல்லிட்டு இவங்க இப்படித்தான் அவருடைய தோழர்கள் 2 பேருடனும் அடக்கம் செய்யப்படுவதை அவர் விரும்புகிறாராம், உங்களுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் அதை எனக்காக வைத்திருந்தேன், அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன். இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, வல ஊரி தன்ன பிஹில் யோம அலா நஃப்ஸி, நான் என்னை விட உமரை நான் அந்த இடத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கிறேன் தான். சரி, நான் அவருக்கு நான் என்ன செய்கிறேன், நான் அந்த இடத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அமீருல் முஃமினீன் அப்படின்னு சொல்லலன்னா, இந்த ஹலீஃபா கேட்கிறாரு என்ற ஒரு பவரோட கேட்கிற நேரத்துல அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக் கொள்ளவும் இல்லாதே. அதனால உமர் என்ன சொன்னாங்க, உமர் என்ன சொன்னாங்க, நீங்க ஹலீஃபான்னு சொல்ல வேண்டாம், அமீருல் முஃமினீன் தான் சொல்ல வேண்டாம், உமர் இப்னு கத்தாப்னா கேளுங்க, பேரை சொல்லி கேளுங்க. இப்ப அப்துல்லா இப்னு உமர் வாராங்க. அப்ப அங்கிருந்து சொல்றாங்க, இந்த அப்துல்லா வாராங்க. மிச்சமானதா இவங்க எதிர்பார்த்து கொண்டு இந்த இடத்தை தான். அப்ப அங்க தகவல் வருது, அப்துல்லா இப்னு உமரை கண்டத்தோட சொல்றாங்க, என்ன தூக்குங்க, யார் சரி தூக்கி என்ன செய்ய உட்கார வைங்கன்றாங்க.
அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா அவரை தூக்கி அவர்ல சாய்த்து கொள்றாரு. அப்ப மாலதை என்ன அப்துல்லா என்ன செய்தி போன விஷயம் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க எதை நினைச்சீங்களோ, எதை ஆதரவு வச்சீங்களோ, எதை விரும்புனீங்களோ அதுதான் நடந்துச்சு. உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உத்தரவு தந்துட்டாங்க. சரி, ஆனாலும் உங்கள நிக்கல. இவங்க மறாலும் சொல்றாங்கடா, சரி நான் மௌத்தாவுனா என்ன அப்படியே தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போய் அந்த அறைக்குள்ள வைங்க, வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அவருக்கு சலாம் சொல்லி போய் உத்தரவு, உமர் இப்னு கத்தாப் உத்தரவு கேட்கிறாரு, மறுபடியும் அவருடைய 2 தோழர்களுடன் அடக்கம் செய்வதற்கு உங்களுடைய உத்தரவு கிடைக்குமான்னு கேளுங்க மறால். அப்ப கேட்டுட்டு அவர் உத்தரவு தந்தால் என்ன செய்யுங்க, நீங்க அவங்களோட அடக்கம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா முஸ்லிம்களுடைய பொது மையவாடியில் என்ன அடக்கம் செய்து விடுங்கள். இல்ல சில நேரம் என்ன செஞ்சிருக்கலாம், உயிரோடு இருந்ததுக்காக வேண்டி ஒன்றும் சொல்லிக்கொள்ள இயலாமலுக்கு சரின்னு சொல்லியிருக்கலாம். மரணிச்சதுக்கு பின்னால அவங்களுடைய மனசு மாறி இருக்கலாம். அப்ப அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கடைசி நேரத்துல கூட அந்த உத்தரவை மறுபடியும் கேட்க சொல்றாங்க. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா யாரு, உமர் ரலியல்லாஹு மகள். உமரோட மகளும் இன்னும் சில பெண்களும் வாராங்க. அவங்க வார நேரத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டே வருகிறார்கள். இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாரத்தை பார்த்த ஆண்கள் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியாகிறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அழுது கொண்டு இருக்கிற நேரத்துல சில முக்கியமான சஹாபாக்கள் வாராங்க, வந்து உத்தரவு கேட்கிறாங்க. உத்தரவு கேட்ட பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு வழியூடாக சென்று உள்ள அமர்ந்து கொள்றாங்க. இப்ப அங்க அமர்ந்து கொண்டு இவங்க அப்பொழுதும் என்னது, உங்களோட அழுகையை இவங்க நிப்பாட்டி கொள்ளல, இவங்க அழுகிற சத்தம் கேக்குது அப்படின்னு அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப இவங்க இந்த வந்த சஹாபாக்கள் வந்து முக்கியமான சஹாபாக்கள். இவங்க வந்து உமர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறாங்க, ஔசியா அமீரல் முஃமினீன் இஸ்தக்லிஃப், நீங்க என்ன செய்யுங்க, வசியத்து செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க, நீங்க வந்து ஹலீஃபாவை நீங்க நியமிச்சிடுங்க அப்படின்றாங்க. என்ன அடுத்த ஹலீஃபா யார், இப்படி விட்டுட்டு போனா இல்லையா, திடீர் மாறன். இப்ப வந்து கடைசியில இருந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்களாகவே ஒரு ஆளை சொல்லிட்டாங்கண்டா என்ன செஞ்சிடும், லேசாக விஷயம் முடிஞ்சிடும். அப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப கேட்ட நேரத்துல இவங்க சொல்றாங்க, ஒரு 6 பேர் சொல்லி சொல்றாங்க. இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இவங்க 6 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களை பொருந்தியவர்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அப்ப இவங்க யாருன்னு கேட்டா, இவங்க யார், அலி, உஸ்மான், ஜுபைர், தல்ஹா, சஅத், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், மொத்தம் 6 பேர் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு சொல்றாங்க, உமர் அப்துல்லா இப்னு உமர் இருக்கிறாரே, அவர் வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொள்வார். இவங்க 6 பேருக்குள்ள என்ன வரணும், ஹலீஃபா யாருன்ற முடிவு வரணும். என்ன மகான் அப்துல்லா இருக்கிறார் தானே, அவரு உங்களோட அந்த மஷூரா அந்த கமிட்டியில அவர் கலந்து கொள்வாரு. ஆனா அவருக்கு என்ன கிடையாது, ஆட்சியில எந்த பங்கும் கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது, ஆட்சியில எந்த பங்கும் கிடையாது. எவ்வளவு பேணுதலாக உமர்ல பேணுதலை பாருங்க. எனக்கு பின்னால என்னுடைய ஆட்சி மகனுக்கு பேய்த்து விடக் கூடாது. இன்றைய ஆட்சியில் அப்படியா, நாம் போன எங்களுக்கு என்ன மகன் தான் வரணும் என்கிறதுல மிச்சம் கவனமாக இருப்பான். சரி, இப்ப ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் செல்ற மாதிரி ஒரு வார்த்தையோட சொன்னாங்க, என்னது, நீங்க என்ன செய்யுங்க, இவரை சூறாவில் சேர்த்துக்கோங்க, ஆனா இவருக்கு ஆட்சியில எந்த விதமான பங்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அதை சொல்லிட்டு சொல்றாங்க, சாத் இப்னு முஆத் இருக்கிறார் தானே, அதாவது சாத் இப்னு அபி வக்காஸ், சாத் இப்னு முஆத் இல்ல, சாத் இப்னு அபி வக்காஸ். சரி, சாத் இப்னு அபி வக்காஸ் வந்து ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கூஃபாவுல கவர்னராக இருந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து நீக்கினாங்க. நாங்க ஏற்கனவே ஒரு போன வகுப்புல நாங்க பார்த்தோம் சம்பந்தமா. அப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்கடா, சாது வந்து தகுதியானவர் தான். சாது யாரு, ஹலீஃபாக வருவதற்கு சாது வந்து தகுதியானவர். நான் அவரை கூஃபாவுல இருந்து
பதவி நீக்கம் செய்தது அவருடைய நடவடிக்கையிலேயோ அல்லது அவருக்கு இயலாமை என்பதனாலேயோ அல்லது அவரை மோசடி செஞ்சிட்டாரோன்னு இல்லை, அது வேற பிரச்சனை. அது என்னது? வேற பிரச்சனை. ஆனா சாது கிட்ட ஹிலாஃபத்தை கொடுத்தாலும் அவர் செய்வாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, நீங்க அவர் வராம உங்கள யாராவது கலீஃபாவாக வந்தாலும் அவரை நீங்க உதவியாக வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்யுங்க, உதவியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப இந்த பகுதி கொடுத்து சொல்லிட்டான். சொன்னதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில வசியத்துகள் செய்யறாங்க, முக்கியமான வசியத்துகள். அந்த நேரத்தில் இருந்த ஒரு ஜனாதிபதி ஒரு ஆட்சியாளர் என்னென்ன பகுதிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், தனது ஆட்சியை அதாவது ஒரு பலமாக வைத்துக் கொள்வதற்கு, தனது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு, தனது நாட்டு மக்களை வளமாக வைப்பதற்கு எல்லா அந்த பகுதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக விடாமல் வசியத்தா சொன்னாங்க. அது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முஹாஜிர்களை கொண்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்தார்களே, ஹிஜ்ரத் வந்தார்களே முஹாஜிர்கள் சஹாபாக்கள், அவர்களை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன். அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் அறிந்து அவருடைய உரிமைகளை அவருடைய கண்ணியங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால அந்த யாரால அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்கள மறந்துட்டு, அவங்கள மறந்ததுதான் சில நேரம் அவருடைய அந்த பதவிக்கு பாதிப்பாக அமையுது. ஏன்னா அவனுக்கு கோவம் தானே, என்னால இவங்க வந்துட்டாரு, என்னால இவர் இப்படி வந்தாரு, என்னால இந்த பதவிக்கு வந்தாரு, அப்ப எங்களை யாருன்னு கணக்கெடுக்கல, ஒரு கேவலமான ஒரு நிலையில இருக்கிறாரு என்பதற்காக வேண்டி சில நேரங்கள்ல சூழ்ச்சி செஞ்சிடலாம், ஆட்சி பேக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு இப்படியான பகுதிகள் அப்படி செய்ய மாட்டாங்க யாரும் சஹாபாக்கள். ஆனா என்ன செய்யறாங்க உமர் ரலியல்லாஹு, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் மிக கவனமாக ஒரு ஆட்சியாளர் எவ்வாறு அவருடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். சரி, இப்ப இவங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஹலீஃபாக வரக்கூடியவருக்கு நான் வசியத்தை அடுத்த வசியத்தாக நான் சொல்றேன், அன்சாரிகளுடைய விஷயத்தில் நீங்க நல்ல விஷயமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். நல்ல விடயமாக நல்ல நிலையில் என்ன செய்து நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் என்ன செய்தார்கள், ஹிஜ்ரத் போகுவதற்கு முன்னாலேயே முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்தார்கள், ஹிஜ்ரத்துக்கு பின்னாலே என்ன செய்தார்கள், முஸ்லிம்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அவர்களில் நல்லவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களில் தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அந்த நகரப்புறங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அவர்களை வைத்தும் நான் ஆட்சி அமைக்கக்கூடியவருக்கு நான் வசியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னண்டா ஏன்னு கேட்டா அவன் சொன்ன காரணம், இந்த நகரப்புறங்கள் ஒவ்வொரு ஊரையும் செஞ்சாங்க, கைப்பற்றின நேரத்துல சில நேரங்கள்ல அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அந்த வந்த நேரத்துல அந்த ஊர்லயே அவங்களே என்ன செய்தார்கள், தலைவர்களாக இருந்தார்கள், பொறுப்பாளிகளாக இருந்தார்கள். அப்ப இவர்களுடைய விஷயத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சொன்னாங்க. ஏண்டா இவங்க இஸ்லாத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள், உதவியாளர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உதவியோட இவர்கள் பணத்தை சேகரித்து எங்க அனுப்புவாங்க, அவங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு அனுப்புவார்கள். அதே நேரத்தில் இவர்களை நீங்க நல்ல முறையில் வைத்துக் கொண்டால் இவர்களுடைய பலத்தினால் எதிரிகள் என்ன செய்வார்கள், பயந்து விடுவார்கள் என்று யார் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு வசியத் செய்றாங்க. சரி, அடுத்த வசியத்தாக சொல்றாங்க, ஊசிஹி பில் அராபி கைரா, இந்த கிராமத்து அரபுகள் இருக்கிறார்களே அவர்களுடைய விஷயத்திலும் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நான் வசியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ஃபஇன்னஹும் அஸ்லுல் அரப், அவர்கள் பூர்வீக அரபிகள். அதே நேரத்துல வமாதத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படை அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு அவருடைய அதாவது ஜகாத் அறவிடுகின்ற பொழுது அவருடைய சொத்துக்கள் நடுத்தரமானதை நீங்க செய்யுங்க, அறவிட்டு அவருடைய ஏழைகளுக்கே நீங்க செய்யுங்க, அதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அவங்களோட விஷயத்தை சொன்னாங்க. அடுத்த வசியத்தாக சொன்னார்கள் திம்மத், யாரெல்லாம் அல்லாஹ்வுடையோ அவனுடைய ரசூலுடையோ
அந்த பொறுப்பில் திம்மத்தில் இருக்கிறார்களோ, அதே போல உடன்படிக்கையில் இருக்கிறார்களோ. சில 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 ஊர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வரல, ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து முஸ்லீம்களுடைய பொறுப்புல நாங்க இருக்கிறோம். அப்ப இவங்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துட்டா அவங்களுக்காக வேண்டி நீங்க யுத்தம் செய்யுங்க. அவங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் அவர்களை கஷ்டப்படுத்த விட, அவர்களை கஷ்டத்தை கொடுத்துட வேண்டாம் என்ற விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. சரி, இப்ப ஃபலம்மா குபித சரஜினா பி ஃபந்தலக்னா நம்ஷி. இப்ப யாரு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்த பொழுது நாங்கள் என்ன செஞ்சோம், அவர்களை சுமந்து கொண்டு நாங்கள் செல்கிறோம். இப்ப எங்க செல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டுல தான் யார் அடக்கப்பட்டிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்காங்க, அபூபக்கர் அடக்கப்பட்டிருக்காங்க. இப்ப உமரின் வசியத் என்னது, நான் மரணத்துக்கு பின்னால அவங்களோட வாயில வச்சுட்டு அல்லது அவங்களோட அந்த அறையில வச்சுட்டு நீங்க என்ன செய்ய, மறுபடியும் அவங்களோட உத்தரவு கேட்கணும். இப்ப மறுபடியும் சென்று அவரிடத்தில் உத்தரவு கேட்கப்படுகிறது. அந்த உத்தரவு என்ன செய்ய, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உத்தரவு கொடுக்குறாங்க. உத்தரவு கொடுத்ததுக்கு பின்னால அவர்கள் அந்த அறையிலேயே தான் ஆசைப்பட்டதை போன்று, தான் எதிர்பார்த்ததை போன்று அந்த 2 தோழர்களுடன் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சரி, இப்ப அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் 6 பேரை நியமிச்சாங்க. அந்த 6 பேர்ல ஒரு ஆள் கலீஃபாவா வரணும், அதை நீங்க முடிவெடுங்க. அந்த 6 பேருக்கும் முடிவு கொடுக்குறாங்க. இப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க இந்த 6 பேரை அவங்க உட்பட 6 பேர், அந்த 6 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படியே வந்து வாராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இந்த 6 பேரும் உங்களுடைய அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையை அந்த 3 பேருக்கு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு கொடுங்க. கொடுத்தா எத்தனையா குறையும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நல்ல ஒரு என்னது ஆலோசனை பாருங்க. இப்ப 6 சுருக்குறாங்க. எப்படி சுருக்குறாங்கன்னா, அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க 3 பேரும் உங்களுடைய 3 பேரும் கொடுத்துருங்க. அப்ப 3 பேரும் கொடுத்துட்டா 3 பேர் என்ன செஞ்சிருவாங்க, வெளியாயிடுவாங்க. அப்ப 6 3 ஆகுது. பின்னால இப்ப என்ன செய்யறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இப்ப யாருக்கு இது போகுதுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போகுது, அலி ரலியல்லாஹு போகுது, உஸ்மான் ரலியல்லாஹு போகுது. அப்ப இவங்க 3 பேருக்கு தான் இந்த பொறுப்பு கடைசியாக போகுது. அப்ப மத்த 3 பேரும் என்ன செய்யறாங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் சாட்டிட்டு என்ன செய்ய ஒதுங்கிடலாம். இப்ப அந்த 3 பேரும் வந்ததுக்கு பின்னால மறுபடியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்கடா, சரி நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, நான் உங்களுடைய அந்த பொறுப்பை 2 பேருடைய பொறுப்பை நீங்க எனக்கு தாரீங்களான்னு கேட்கிறாங்க. என்ன பொறுப்பு, தேர்வு செய்கிற பொறுப்பை நீங்க எனக்கு தாரீங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப யாரோட கையில வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கையில வருது. சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கையில வந்ததுக்கு பின்னால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 2 பேர்கிட்டையும் ஒரு என்னது முக்கியமான ஒரு தேர்வை கொடுக்குறாங்க. என்ன தேர்வுன்னு கேட்டால், நீங்க 2 பேரும் உங்க 2 பேரையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாம் அதனுடைய கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை சரியாக இஸ்லாத்துடைய கடமைகள் அது நடக்கும். அதே நேரத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க 2 பேரும் நீங்க உங்களை பத்தி உள்ள சிறப்புகளை நீங்க சிந்திங்க. நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. யார, உஸ்மான் ரலியல்லாஹு நீங்க உங்களை பத்தி சிந்திங்க, அலி ரலியல்லாஹு சொன்னா நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. சிந்திச்சுட்டு நீங்க உங்களுடைய சிறப்புகள், உங்களுக்கு இஸ்லாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, இவைகளை எல்லாம் சிந்திச்சுட்டு நீங்க யாராவது ஒரு ஆள் என்ன செய்யுங்க, ஒரு ஆளுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருங்க. கொடுத்தா அவர்தான் கலீஃபா அப்படின்றாங்க. இப்ப 2 பேரும் என்ன செய்யல, 2 பேரும் முக்கியமானவங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் எதிலும் குறைந்தவர் அல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எதிலும் குறைந்தவர்கள் அல்ல. 2மே 6 சஹாபாக்களுமே பொதுவாக சிறந்தவர்கள். அதுல கடைசியாக யார்ட்ட போகுது இது பொறுப்பு, 2 பேர்கிட்ட. இந்த 2 பேரையும் நிறுத்தா 2மே ஒரே அளவுக்கு இருக்கக்கூடிய வெயிட்ல தான் இருந்தாங்க. இப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இப்ப இதுல என்ன வரல, முடிவு ஒன்று காணல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி அலிரண்ணா கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் தனியை வச்சு இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்னது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, அதே போன்று இஸ்லாத்துல நீங்க எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிருக்கிறீங்க, இஸ்லாத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அது எவ்வளவோ இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நான் உங்களை ஹலீஃபாவாக நியமித்தால் நீங்க நீதம் செலுத்துவீங்க. சரியா? நீதம் செய்யுங்க, நீதம் செலுத்துவீங்க. அதே நேரத்தில் இது யாரு சொல்றாங்க? நான் உஸ்மான் அலி, இது தனியே நான் உஸ்மானை கலீஃபாவாக ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் நியமித்தால் நீங்க என்ன செய்வீங்க? அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு வழிபடுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க ஆமா சரி நான் என்ன செய்வேன். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அப்ப இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனிமையில் கூட்டிச்சன் இதே போல சொல்றாங்க. இப்ப சொன்னதுக்கு பின்னால இவங்க 2 பேரும் வாராங்க. யாரே? அலிரன் வராங்க, உஸ்மான் வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கையை, யாருடைய கையை? உஸ்மான் இப்னு கையை தூக்கி என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு பைஅத் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பைஅத் செய்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு பைஅத் செய்கிறார்கள். அவர்களை கலீஃபாவாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பைஅத் செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பைஅத் செஞ்சு அவர்களை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அவருடைய சிறப்பு, அவருடைய கண்ணியம், அவர்களுடைய ஆளுமை எல்லா விஷயத்திலும் அனைத்து சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம்? புகாரியில் இது ஒரு செய்தியாக என்ன செய்யறாங்க? பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.